கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் சிலரை மன்னிக்க முடியல. ஏன் மன்னிக்க முடியலைன்னா, நம்ம அவங்க செஞ்ச துரோகத்தை மறக்க முடியல. அது இருதயத்தில் வைத்திருக்கிறதுனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியல, மறக்க முடியல, மன்னிக்க முடியல, அவங்கள ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் இங்கே ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்லியிருக்கிறாரு பாருங்க. மீகா 7ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில், அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுவார் என்று. அப்படியானால் அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, ஆழத்திலே போட்டு அதை மறக்கிற தெய்வமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மறந்து மன்னித்து, அதனால்தான் அவர் நம்மேல் கிருபையோடு கூட இரக்கத்தை வெளிப்படுத்தி இன்றைக்கும் வாழ வைத்திருக்கிறாரே. ஆனால் ஏன் இன்றைக்கு நம்ம அப்படி வாழ முடியல? பாவத்தை, துரோகத்தை மறக்க முடியலைன்னா மன்னிக்க முடியாது. மன்னிக்க முடியாத இடத்துல கோபம் வெளிப்படும். அந்த கோபம் இருக்கிற இடத்துல ஒரு பிரச்சனையை நிச்சயமா தீர்வுக்கு கொண்டு வருவதற்கு முடியவே முடியாது. கேட்கிற எனக்கு அன்புக்குரியவர்களே, உங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். எல்லோருமே பாவிகளாக இந்த பூமியில பிறந்து வந்து விட்டோம். ஆனால் அவருடைய கிருபையினாலே, அவர் இரத்தத்தினாலே அவர் நம்மை கழுவி நம்முடைய பாவங்களை ஒப்பு கொடுத்து தேவன் சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து ஒரு புது மனிதனாக தேவனால் மாற்றப்படுகிற பொழுது நாம் நீதிமான்களாக அவராலே மாற்றப்படுகிறோம். அதன் பிறகு நம்ம வாழ்க்கையில யார் நம்மை அடித்தாலும், துன்புறுத்தினாலும், உதாசனப்படுத்தினாலும் மறந்துருங்க. மறந்தால்தான் அதை மன்னித்து அவங்கள விட்டு என்ன பண்ண முடியும்? நம்ம அந்த பாவமற்ற ஒரு சிந்தையோடு, ஒரு கடின இருதயத்தோடு வாழ வேண்டிய நிலைமை இல்லாமல் விட்டு கொடுத்து சமாதானமாய் போய்கொள்ளலாம். ஆனால் இன்னைக்கு எத்தனையோ கணவன்மார்கள், எத்தனையோ மனைவிமார்கள் மன்னிப்பு கேட்டும் கூட மன்னிக்க மாட்டேன், மறக்க மாட்டேன், இந்த துரோகத்தை வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டேன் என்று சொல்லி இருதயத்தில் கசப்போடும் வைராக்கியத்தோடும் வைத்திருக்கிறதுனால பிரிவினை அங்கே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஒப்புரவாக முடியல. எத்தனை சகோதரர்கள், எத்தனை பெற்றோர்கள், எத்தனையோ தேசத்துல பல மனிதர்கள் ஏன் மறக்க முடியல? ஆனால் நம்முடைய பாவங்களை மட்டும் ஆண்டவர் மறக்கணும், மன்னிக்கணும், மறுவாழ்வு கொடுக்கணும். ஏன் அதை நம்ம செய்யலை? நம்ம செய்யாம இருந்தா தேவன் நம்ம எப்படி மன்னிப்பார்? ஏன்னா உங்களுடைய தப்பிதங்களை தேவன் மன்னிக்கணும்னா நமக்கு விரோதமாய் செய்தவர்களுடைய தப்பிதங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறாரா இல்லையா? ஏன் அதை பின்பற்றாம இருக்கிறீங்க? ஏன் நம்ம இன்னைக்கு வைராக்கிய இருதயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அன்பு ஜனமே, தேவன் நம்முடைய பாவத்தை சமுத்திரத்தின் ஆழத்திலே தள்ளினதுனால்தான் இன்றைக்கு அவருடைய கிருபையினால எழுந்து நிற்கிறோம் நீங்களும் நானும். இல்லாம நம்ம செய்த புண்ணியமும் அல்ல, நம்ம ஏதோ ஒரு பெரிய பாக்கியவான்கள் என்று இந்த பூமியில பிறந்தும் வரல, பாவிகளாக தான் வந்தோம். அவர் கிருபையினால இன்னைக்கு நிற்கிறோம். அதனால உங்களை சுற்றி உங்களுக்கு அநியாயம், அக்கிரமம், துரோகம் செஞ்சவங்களை மனசுலையே வச்சுட்டு அப்படியே மறக்காம இருந்தீங்கன்னா அது ஒரு பாவம் வேதத்தின் படி. எனவே மன்னித்து மறந்து விட்டு, அவங்க சுபாவம் மாறலையே, அவங்கள விட்டு விலகி இருங்க. உங்கள் பரிசுத்தம் குலைச்சல் ஆகாத படிக்கு. ஆனால் அதை கசப்பா மட்டும் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? அது கோபத்தோடு கூட வாழக்கூடாது. நான் நினைக்கிறீங்க கோபம் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வா? நிச்சயமா இல்லை. கோபம் இருக்கிற இடத்துல ஒரு தீர்வை நீங்க பார்க்க முடியாது. கோபத்தினால ஒரு பிரச்சனைய முடிவுக்கு கொண்டு வர முடியாது. ஆண்டவர் கோபத்தோடே இருந்திருந்தால் நம்ம இன்னைக்கு அவர் முன்னாடி இரக்கத்தோடு நிற்க முடியுமா? இல்லை. அவர் இறங்கிதான் நம்ம கிட்ட வந்து நம்முடைய பாவத்தை மன்னிச்சிருக்கிறார் இல்லையா? இறக்க குணத்தோடு வாழுங்க. எப்பொழுதுமே ஒரு கோபக்காரங்களா நிற்காதீங்க. மற்றவங்களை பார்த்த உடனே பயந்து ஓடுறவங்களா நீங்க இருக்காதீங்க. அன்பா இருங்க, பொறுமையா இருங்க, பொறுமையா பேசுங்க, பொறுமையா உத்தரம் சொல்லுங்க. எல்லாவற்றிலும் ஆணவத்தோடும் அதிகாரத்தோடும் பலவிதமான கடின இருதயத்தோடும் குடும்ப வாழ்க்கையிலும் சரிதான், உங்களுடைய வேலையின் காரியத்தில் சில நடந்து கொள்ளாதீங்க. தவறு செய்தால் தண்டிங்க, அதை மன்னித்து அவங்களுக்கு மறு ஒரு வாய்ப்பை கொடுங்க. அதை விட்டுட்டு உங்களுடைய பிடிவாதத்தில் அடக்கி ஆளணும்னு நினச்சிங்கன்னா தேவன் அப்படி நடத்தி இருந்தால் இன்றைக்கு நம்ம எங்கே நின்றிருப்போம்? அதை மட்டும் நினச்சி பாருங்க. நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தாரு, நம்ம மற்றவங்களுக்கு அந்த இரக்கத்தை காண்பித்தால் அவர் சமூகத்தில் இன்னும் நாம் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆகையினால் தேவன் நம் பாவத்தை மறந்து மன்னித்து
கோபத்தை விட்டு நம் மீது இரக்கத்தை வெளிப்படுத்தினது போல நாமும் நமக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்களையும் துரோகம் செய்தவர்களையும் மறந்து மன்னித்து அவங்க மீது இரக்கத்தை வெளிப்படுத்துவோம். நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் நல்ல இயேசு சுவாமி, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் என்று சொன்னீர். ஆனால் அந்த கோபத்தினால எத்தனையோ பேர் இன்றைக்கு தங்களுடைய கண்ட்ரோலை விட்டு கொலை செய்ய துணிகிறாங்க, அநேக பிரச்சனைகளை உருவாக்குறாங்க, தானே தனக்கு தீவினையை வருவித்து கொள்ளுகிறாங்க அப்பா. ஆகையினால ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில ஏசப்பா நம்முடைய பாவத்தை மறந்தாரே, மன்னித்தாரே, மறுவாழ்வு கொடுத்தாரே, அதே போன்று நாமும் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்திற்குள் கடந்து வருவதற்கு ஆண்டவர் தாமே ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு புதிய இருதயத்தை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.